வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்தில் டிஆர்டிஓ டைரக்ட் எனர்ஜி வெப்பன் MK2A அப்படிங்கிற ஒரு அதிநவீன லேசர் ஆயுதத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது லேசர் வெப்பன் போன்ற டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை உலகின் வெகு சில நாடுகள் தான் இதுவரைக்கும் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவும் அந்த நாடுகளின் பட்டியல்ல இந்த சோதனை மூலமா இணைஞ்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க இந்த லேசர் வெப்பன் வரும் கால யுத்த களங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா எதற்காக லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க, இந்தியா டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான தாக்குதல்களை இந்தியாவால நடத்த முடியும், லேசர் வெப்பன்கள் இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டால் அது எப்படி இந்திய ராணுவத்திற்கு ஒரு யுத்த நேரத்துல உதவி செய்யும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீபத்துல டிஆர்டிஓ கர்னூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் ஓபன் ஏர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் ஃபெசிலிட்டியில வச்சு டைரக்ட் எனர்ஜி வெப்பன் MK2A அப்படிங்கிற ஒரு லேசர் வெப்பனை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையின் போது ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்கள் மற்றும் சிறிய ப்ரொஜெக்டைல்ஸை இந்தியா உருவாக்கியிருக்க லேசர் வெப்பன் வெற்றிகரமா தாக்கி அளிச்சிருக்கு. இதனை தொடர்ந்து டிஆர்டிஓ சேர்மன் சமீர் வி காமத் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில டிஆர்டிஓ தற்போது சோதிச்சிருக்க இந்த லேசர் வெப்பன் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம உலகின் வெகு சில நாடுகள் தான் இந்தியா போன்று லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற வல்லரசு நாடுகள் தான் லேசர் வெப்பன்களை டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா வெற்றிகரமா தன்னோட லேசர் வெப்பனை சோதித்து இருப்பதன் மூலம் வல்லரசு நாடுகள் மட்டுமே இருந்த பட்டியல்ல இப்போ இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியா டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பன் 30 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் பீம்ஸை வெளியிடக்கூடியது. கிட்டத்தட்ட எதிரிகளோட ட்ரோன்கள் மற்றும் மிசைல்கள் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுதே இந்த லேசர் வெப்பன்கள்னால தாக்கி அளிக்க முடியும். டிஆர்டிஓ சேர்மன் என்ன சொல்றாருன்னா, தற்போது இந்தியா சோதிச்சிருக்க இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் ஒரு தொடக்கம்தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது போன்ற பல டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை இந்தியா டெவலப் செய்து வருவதாகவும் இன்னும் கூடிய விரைவில் அந்த ஆயுதங்களோட சோதனைகளையும் இந்தியா நடத்தும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்தியா மைக்ரோவேவ், எலக்ட்ரானிக் பல்ஸ் போன்றவற்றை வச்சு இயங்கக்கூடிய டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களையும் டெவலப் செய்து வருவதா டிஆர்டிஓ சேர்மன் சொல்றாரு. இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்க அந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன்களை சோதித்து முடித்து படையில் இணைக்கப்பட்டால் இந்திய ராணுவத்திற்கு ஸ்டார் வார் கேப்பபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட டைரக்ட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னா காளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரானிக் பல்ஸை வச்சு இயங்கக்கூடிய காளி டைரக்ட் எனர்ஜி வெப்பனை சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு டைரக்ட் எனர்ஜி வெப்பன்கள் மீதான ஈடுபாடு இப்போ சமீப காலங்கள்ல தான் அதிகரிச்சுது. குறிப்பா சொல்லணும்னா முதல்ல ஹமாஸ் இயக்கத்தினர் இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை ஏவி தாக்கும் பொழுது இஸ்ரேல் அந்த ராக்கெட்டுகளை இடைமறித்து தாக்குவதற்கு தன்னிடமுள்ள அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தினாங்க. அயன்டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 90% ராக்கெட்டுகளை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிட்டு, ஆனா அந்த யுத்தத்தோட முடிவுல தான் இஸ்ரேலுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதாவது ஹமாஸ் இயக்கத்தினர் விலை குறைவான ராக்கெட்டுகளை தங்கள் மீது ஏவி தாக்கியிருக்காங்க. ஆனா அந்த விலை குறைவான ராக்கெட்டுகளை இடைமறிப்பதற்கு இஸ்ரேல் பல $மில்லியன் மதிப்புள்ள இன்டர்செப்டார் மிசைல்களை பயன்படுத்தி இருக்காங்க. இதனால இஸ்ரேல் அதிக பணத்தை செலவு செய்து சண்டையிட்டு இருக்காங்க. அதனால விலை குறைவான ராக்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கு இஸ்ரேல் அயன் பீம் அப்படிங்கிற ஒரு லேசர் வெப்பனை டெவலப் செய்ய
திட்டமிட்டாங்க. ஏற்கனவே இஸ்ரேல் அயன் பீம் லேசர் வெப்பனை டெவலப் செய்யும் வேலைகளை தொடங்கி இருந்தாங்க. ஆனா ஹமாஸ் இயக்கத்தினர் தாக்குதல் நடத்திய பிறகு அந்த ப்ராஜெக்டை வேகப்படுத்தினாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவுக்கு லேசர் வெப்பன்களோட முக்கியத்துவம் தெரிய வந்துச்சு. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் இஸ்ரேல் போன்று அதிக கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு இந்த லேசர் வெப்பன்கள் வரும் காலத்துல எதற்காக தேவைப்படும் அப்படின்னா, சீனா மற்றும் பாகிஸ்தான ஒரு 2 ஃப்ரண்ட் வார்ல எதிர்கொள்ளும் பொழுது இந்த ஆயுதங்கள் பயன்படும். அதாவது சமீப காலங்கள்ல பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய எல்லைக்குள் அனுப்பி ஆயுதங்களை தீவிரவாதிகளுக்கு சப்ளை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம போதைப் பொருளை இந்தியாவுக்குள் கடத்துவதற்கும் ட்ரோன்களை பாகிஸ்தான் பயன்படுத்துறாங்க. சீனாவை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரோன் படையணியை வச்சிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு ட்ரோன்ஸ் மற்றும் ஸ்வாம் ட்ரோன்கள் மூலமா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அதனால இந்தியா கவுண்டர் ட்ரோன் சிஸ்டங்களை டெவலப் செய்யும் வேலைகளை சமீப காலங்கள்ல வேகப்படுத்தி இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பன் MK2A லேசர் வெப்பன். அதாவது இந்தியா தயாரிச்சிருக்க இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்கள், ஸ்மால் ஆர்ட்லரி ப்ரொஜெக்டைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், ஸ்வாம் ட்ரோன்கள் போன்ற பல்வேறு விதமான டார்கெட்டுகளை இந்தியாவால தாக்கி அழிக்க முடியும். இந்த லேசர் வெப்பனை ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் ஹை எனர்ஜி சிஸ்டம் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த நிறுவனத்தோடு இணைந்து LRDE, IRDE போன்ற கல்வி நிறுவனங்கள் மற்றும் இந்திய தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த லேசர் வெப்பனை டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த லேசர் வெப்பன்களை இந்தியா பிரத்யேகமா ட்ரோன்ஸ் மற்றும் க்ரூஸ் மிசைல்களை தாக்கி அழிப்பதற்கு வரும் காலத்துல பயன்படுத்துவாங்க. குறிப்பா லாய்ட்ரிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் தற்கொலை ட்ரோன்களை இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம பெரிய விங் ட்ரோன்களை கூட இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். இந்த லேசர் வெப்பனை டெவலப் செய்யறதுக்கு தான் அதிக செலவாகும். ஆனா லேசர் வெப்பனை ஆப்ரேட் செய்வதற்கு மிகவும் குறைவாதான் செலவாகும். அதாவது ஒரு டார்கெட்டை தாக்குவதற்கு 2 லிட்டர் பெட்ரோலை பயன்படுத்தினா என்ன செலவாகுமோ அவ்வளவுதான் ஆகும். அதனால மிகவும் குறைவான விலையில ட்ரோன்ஸ் போன்ற விலை குறைவான அதே வேளையில ஆபத்தான டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த லேசர் வெப்பனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, லேசர் வெப்பன்ல இருந்து வரக்கூடிய லேசர் பீம் ஒளியின் வேகத்துல டிராவல் செய்யும். ஆனா இந்த லேசர் வெப்பன் தாக்கக்கூடிய ட்ரோன்ஸ் மற்றும் மிசைல்ஸ் குறைவான வேகத்துல தான் பறக்கும். இதனால வெறும் 2-3 செகண்ட் இந்த லேசர் வெப்பன்ல இருந்து வரக்கூடிய லேசர் பீம் ட்ரோன் இல்லைன்னா மிசைல் மீது பட்டாலே போதும், அது அந்த ட்ரோனை தாக்கி செயலிழக்க செய்யும். அதாவது இந்தியாவோட லேசர் வெப்பன்ல இருந்து வரக்கூடிய லேசர் கதிர் ட்ரோன்கள் மீது படும் பொழுது அந்த ட்ரோன்கள்ல துளையை ஏற்படுத்தும். இதனால அந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பாதிக்கும். குறிப்பா ட்ரோன்களோட சர்வேலன்ஸ் சென்சார் மற்றும் ஆண்டனாக்களை இந்த லேசர் பீம்ஸை வச்சு தாக்குனோம்னா அந்த ட்ரோன் உடனே செயலிழந்து கீழே விழுந்துரும். அது மட்டும் இல்லாம ஆயுதங்களை சுமந்து வரக்கூடிய ட்ரோன்கள் அப்படின்னா அந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸ் மீது இந்த லேசர் பீமை பாய்ச்சுவதன் மூலம் நடுவானிலே அந்த பாம்ஸை வெடிக்க வைக்க முடியும். இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது சாதாரண வெடிப்பொருளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதை விட மிகவும் துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சதுன்னா டார்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனா இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது கோலேட்ரல் டேமேஜை மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். அதே வேளையில இந்த லேசர் வெப்பனை இயக்குறதுக்கு ஆகக்கூடிய செலவும் ரொம்ப கம்மி. ஆனா
இந்த லேசர் வெப்பன்ல இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த லேசர் வெப்பன் மோசமான கால சூழ்நிலைகள்ல சரியா செயல்படாது. அதாவது லேசர் பீம்ஸ் ஊடுருவி செல்ல முடியாத மேகமூட்டம் மற்றும் பனிமூட்டம் இருந்துச்சுன்னா இந்த வெப்பன்களை சிறப்பா பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வெப்பன்களை இயக்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவை. அதனால எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல இந்த லேசர் வெப்பன்களை பயன்படுத்த முடியாது. எதிரிங்க நினைச்சா பவர் சப்ளைய கட் செய்வதன் மூலம் இந்தியாவோட லேசர் வெப்பனை செயலிழக்க வைக்க முடியும். இது போன்ற சில பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த லேசர் வெப்பன்கள் வரும் கால யுத்த களங்கள்ல ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேசர் வெப்பன்கள் வரும் கால யுத்த களங்களையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு டிஆர்டிஓ சேர்மன் சொல்றாரு. டிஆர்டிஓ இந்த லேசர் வெப்பனை தற்போது ட்ரக்ல மவுண்ட் செய்து பல இடங்களுக்கு கொண்டு சென்று சோதனைகள் நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்திய ராணுவத்துல ட்ரக் மவுண்டட் லேசர் வெப்பனா இந்த சிஸ்டம் பயன்படுத்தப்படும். அதே போன்று இந்தியா டெவலப் செய்யும் ஆம்கா போன்ற 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்துல இந்த லேசர் வெப்பன்களை இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமது போர்க்கப்பல்களை எதிரி ட்ரோன் தாக்குதல் மற்றும் குரூஸ் மிசைல் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பதற்கு இந்த லேசர் வெப்பன்களை ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா தற்போது நடத்தியிருக்க இந்த லேசர் வெப்பன் சோதனை ஒரு தொடக்கம்தான். இன்னும் அதிக கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பன்களை இந்தியா டெவலப் செய்ய முயற்சி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட இந்தியா 300 கிலோவாட் திறன் கொண்ட லேசர் வெப்பன்களை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வருவதா சில செய்திகள் வெளிவந்தன. அதனால இந்தியா தொடர்ந்து தற்போது டெவலப் செஞ்சிருக்க லேசர் வெப்பனோட கிலோவாட் மற்றும் ரேஞ்ச அதிகப்படுத்துவாங்க. அதனால வரும் காலத்துல லேசர் வெப்பன்கள் இந்திய முப்படைகள்ல மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்படும். வல்லரசு நாடுகளுக்கு நிகரா இந்தியா லேசர் வெப்பன்களை டெவலப் செஞ்சிருப்பது என்ன பொறுத்த மட்டில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா தற்போது சோதிச்சிருக்க லேசர் வெப்பன் ஒரு கேம் சேஞ்சரா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.